ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போகிற இந்த பைக் ஸ்கேன் எடிட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பைக் தான் நான் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இப்போ எடிட் பண்ண போகிறேன். இப்போ இந்த வீடியோவை பைக் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ, பைக் இல்லாத மாதிரி ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தெரிலனா, ரன்வே எம்எல்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ அப்படியே அலர்ட் மோஷனில் இந்த 2 கிளிப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பைக் லேயர் தொட்டுட்டு கீழே எஃபெக்ட் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு குரோமா கீனா சர்ச் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை தொட்டுட்டு மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே க்ரீன் கலர் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.3115 கொடுத்துக்கோங்க. ஃபெதர் வந்துட்டு 0.010 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ அந்த பைக் லேயரை வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஒரிஜினல் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் நாய்ஸ்னு டைப் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 5.0 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெச் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு 1.05 வச்சுக்கோங்க. அப்புறம் லென்த் வந்துட்டு 1 வச்சுக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு கீழே ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் வைப்னு டைப் பண்ணுங்கள், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.0% வச்சுக்கோங்க. அப்புறம் எண்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டு தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று வச்சுக்கோங்க, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100.0% வச்சுக்கோங்க. ஃபெதர் வந்துட்டு 15.0% வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. சர்ச் பாக்ஸில் சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் அதை டைப் பண்ணி அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனும் வைப்ரன்ஸும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. சர்ச் பாக்ஸில் எக்ஸ்போஷர் காமான்னு டைப் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் 1.10 வச்சுக்கோங்க. காமா வந்துட்டு 1.005 வச்சுக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டு இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணல, இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் உள்ள போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் வைப்னா அதை டைப் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று வச்சுக்கோங்க, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.0% வச்சுக்கோங்க. எண்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று வச்சுக்கோங்க, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100.0% வச்சுக்கோங்க. ஃபெதரில் வந்துட்டு 15.0% வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எடிட்டிங் தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.